திருமண மோசடி வழக்கில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி விளக்கமளித்தார். இவ்வழக்கு விசாரணைக்காக சீமானை ஆஜராக கோரி நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் காவல்துறையினர் சம்மன் ஓட்டினர். இந்த நிலையில் அந்த சம்மன் கிழிக்கப்பட்டதை அடுத்து சீமான் வீட்டின் பணியாளர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகி விளக்கமளித்தார். காவல் இணை ஆணையர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விசாரணை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடத்தப்பட்ட விசாரணையில் சீமானிடம் 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின்னர் விசாரணை முடிந்து வெளியே வந்த சீமான் தாம் விசாரணைக்கு தாமதமாக வர காவல்துறையினரே காரணம் எனவும் காவல்துறைக்கு அரசியல் அழுத்தம் அளிக்கப்படுவதாகவும் கூறினார்.